டைனோசர் எப்படி அழிந்தது? அண்ணா, எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்பா? டைனோசர் எப்படி அழிந்தது அண்ணா? கிட்டத்தட்ட ஒரு 65 மில்லியன் ஆண்டுக்கு முன்னாடி வானத்திலேருந்து ஒரு பெரிய விண்கல் பூமி நோக்கி விழுந்துச்சு. அந்த சமயத்தில் வாழ்ந்துட்டு டைனோசர்லாம் அழிஞ்சு போச்சு. அப்போ இன்னும் பூமியே தொடுனா டைனோசரோட எலும்புக்கூடு கிடைக்குமா அண்ணா? கிடைக்கும்பா. அப்போ இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு தோண்டினா அப்ப என்ன கிடைக்கும்? இச்சிறுவனுக்கு என்ன பதில் சொல்வது? இன்னும் சில வருடங்களுக்கு பிறகு இந்த பூமியே வாழ தகுதியற்றதாக மாறிய பிறகு இந்த பூமியடியில் என்றோ வாழ்ந்து மறைந்த மிருகத்தின் எலும்புக்கூடு கிடைக்குமோ இல்லையோ, இப்போது வாழும் நம் எலும்புக்கூடுதான் கிடைக்கும். நாம் செய்யும் பெரும் குற்றத்தால். இதை எப்படி சொல்வது? மனிதன் உருவாக்கிய மிகவும் ஆபத்தான வைரஸ்களில் மிக முக்கியமானது இந்த நெகிழி என்று சொல்லப்படும் பிளாஸ்டிக். இப்போது கூட உங்கள் பக்கத்தில் ஏதோ ஒரு உருவத்தில் இருக்கலாம். மனித இனத்திற்கு பாதிப்புகளை அவை எப்போது தொடங்கிவிட்டது? 2015 மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வின்படி ஆண்டுதோறும் கடலில் மட்டும் சுமார் 80 லட்சம் டன் பிளாஸ்டிக் கழிவுகள் சேர்கின்றன. கடந்த 65 ஆண்டுகளாக பிளாஸ்டிக்கின் உற்பத்தியானது கட்டுக்கடங்காமல் போய்விட்டது. இது ஏறக்குறைய 100 கோடி யானைகளின் எடைக்கு ஒப்பானது. வருடத்துக்கு சுமார் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட உயிரினங்கள் இந்த பிளாஸ்டிக்கினால் மட்டுமே உயிரிழக்கின்றன. சிவா, பூஜைக்கு தேங்காய் பழம் வாங்கிட்டு வந்துடுறியா? என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு போங்கண்ணா. வந்து சொல்கிறேன்ப்பா.